கமிட்டி, அதாவது தூத்துக்குடி மாநகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு சகாயராஜ் அவர்களும், வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பெருமாள் சாமி கதிரவேல் நானும், தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அண்ணன் முத்துமணி அவர்களும் மற்றும் எங்கள் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து இன்று எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். என்ன கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா, முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து திரு ராகுல் காந்தி அவர்களை, திரு வேணுகோபால் அவர்களை, திரு கிரீஷ் சோழங்கல் அவர்களை, அண்ணன் திரு மாணிக்கார் அவர்களை பற்றி மிகவும் அவதூறாக பொது மேடைகளிலே கீழ்த்தரமான வார்த்தைகள் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்காக ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, ஒரு வழக்கு தொடர வேண்டும் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். அதுபோக நேற்று என்னுடைய வீட்டில் யாரோ முகம் தெரியாத நபர், ஆனால் ஃபோட்டோ இருக்குது, அவர் கல்லை கொண்டு எரிந்திருக்கிறார்கள். எனக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மேலும் கீதாஜீவன் மேலும் வலுவான சந்தேகங்கள் இருக்கிறது. அவர்களின் தூண்டுதல் பேரில் தான் இந்த செயல் நடைபெற்று இருக்கிறது. காங்கிரஸை அழித்துவிடும் என்று பகிரங்கமாக அனிதா ராதாகிருஷ்ணன் பொது மேடையிலே முழக்கம் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் பின்னணி அனைவரும் அறிந்தது. அப்படிப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணனும் சரி, கீதாஜீவனும் சரி, திமுக குண்டர்கள் எங்களை மிரட்டி பாய்க்கிறார்கள். ஏற்கனவே எங்கள் கட்சிக்காரர் திரு காமராஜர் அவர்களை ஆட்டோவை உடைத்து, அவரை தலையில் வண்டையை உடைத்து ரவுடித்தனம் செய்தவர்கள் உண்டு. ஆக அதன் தொடக்கமாக ஆரம்பித்து இன்று என்னுடைய வீட்டிலே கல்லை கொண்டு எரிந்திருக்கிறார்கள். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். நாங்கள் ஒன்றுபட்ட மாவட்டமாக இருந்து இதை வன்மையாக கண்டிக்கிறோம். எஸ்பி ஆஃபீஸில் அதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டேஷனில் இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதுக்கு முழு காரணம் யார், அந்த குற்றவாளி யாருன்னு பொதுவரையில் போலீஸ் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அதுபோக எங்களுடைய முக்கியமான கோரிக்கை, எங்கள் தலைவரை இழிவாக பேசுகின்ற அனிதா ராதாகிருஷ்ணன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இங்கே நேற்று மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா 7.5 லட்ச ரூபா பிடிச்சிருக்காங்க. அதை படுத்தி அடுத்து வெளியே வருங்கிறதுனால எங்கள் திசை திருப்புவதற்காக கல்லை கொண்டு எறிந்து இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக திமுக செய்த ஊழல்கள் அனைத்தையும் ஒன்றாக வெளிவரும் என்ற காரணத்தின் பயத்தினாலே தூத்துக்குடியில் நான் அதாவது நான் என்ன முகநூலிலே போட்ட காரணத்தினாலே ஊழல்களை வெளிக்கொண்டு வருவேன் என்று போட்டதினாலே என் வீட்டின் மேலே கல்களை எறிந்து என்னை பயமுறுத்தி பார்க்கிறார்கள். எதற்கும் அஞ்ச மாட்டான் காங்கிரஸ்காரன். எதையும் எதிர்பார்த்து இல்லை. காங்கிரஸில் யாரும் எதையும் எதிர்பார்க்காமல் தான் காங்கிரஸில் இவ்வளவு இருக்கிறோம். எதற்கு அஞ்சப் போவதில்லை. உங்களுடைய அந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்பதை தெரிவிப்போம். இல்லை, இப்போ கம்ப்ளைண்ட்டில் யார் பேரும் கொடுத்துருக்கீங்க? கம்ப்ளைண்ட் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதாஜீவன் 2 பேர் மேலே சந்தேகம் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். இல்லை, இதுக்கு சம்மந்தமாக ஸ்டேஷனில் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்? ஆமாம், ஸ்டேஷனில் சவுத் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எஸ்பி ஆஃபீஸில் அனிதா இப்படி எங்கள் தலைவரை பற்றி ரொம்ப தரக்குறையாக பேசினா அதுக்கு வீடியோ இருக்குது, அதனால் போட்டு விட்றேன். அசிங்கமாக சொல்ல நான் கூசுகிற வார்த்தைகளை பேசிட்டு இருக்காரு. இல்லை, அதுக்கு ஏற்கனவே இவர் பேசினது இப்போ 2 நாள் கழிச்சு, இப்போ திருப்பி 2 நாள் முன்னாடி கூட மாணித்தாரனை பற்றி தப்பாக பேசியிருக்காரு. தப்பாக பேசியிருக்காரு. அசிங்கமாக பேசியிருக்காரு. அப்போ இது தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு தடவை பேசினா விட்டுறலாம். தொடர்ச்சியாக நீங்கள் காங்கிரஸ் தலைவரை இழிவாக பேசும்போது விடணும்னு அவசியம் கிடையாது. அப்படி ஒன்று நாங்கள் ஒரு தேசிய கட்சி, இந்தியா முழுவதும் பரவி கிடைக்கிற கட்சி, 140 வருஷம் கட்சி. இந்த சிறு சலசலப்புக்கு நாங்கள் அஞ்சுவோமா? திமுக என்ன ரவுடிசத்தை கையில் எடுத்து எல்லாத்தையும் மிரட்டி பார்த்துலாம் நினைக்கிறாங்களா? அப்படிலாம் நாங்கள் அதை அஞ்சுவோமா? அதுக்கெலாம் அஞ்சலாம் நாங்கள் கிடையாது. ஊழல் சீட்டு தைரியமாக வெள்ளைஞ்சொல்லையும் அலையிற அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா எதுவுமே இல்லாத எங்களுக்கு எவ்வளோ இருக்கும். காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னா உங்களுடைய அடுத்த கட்ட கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். கவர்னர்கிட்டையும் சரி, டிஐஜியும் சரி, எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுப்போம். அடுத்த நடவடிக்கை இல்லை, அடுத்து போராட்டத்தில் இருக்கணும். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ கண்டிப்பாக முதலமைச்சர் போய் தனிப்பிரிவையும் கொடுப்போம். என்ன நடவடிக்கை எடுப்போம். ஒரு காங்கிரஸுடைய மாவட்ட தலைவர் வீட்லேயே கொண்டு கல்லை கொண்டு ஏறிடுறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவங்க ரவுடித்தனத்தை கையில் எடுத்துப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சரி, பார்க்கணும் கம்ப்ளைண்ட் காப்பி